சிக்கன் கிரேவி அளவுக்கு மீல் மேக்கரை வச்சு சூப்பராக ஒரு சோயா கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது எல்லா வித டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் சப்பாத்தி, பூரி, தோசை, ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு மீல் மேக்கர் பிடிக்கும்னா கண்டிப்பாக அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு மீல் மேக்கர் ஒரு 5 நிமிஷம் சுடுதண்ணில் ஊற போட்டு நல்லா தண்ணி பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி கீறி வச்சுக்கோங்க. அப்போ தான் மசாலாலாம் உள்ளே இறங்கும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு அது கூட கரம் மசாலா, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூட மீல் மேக்கரையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ அது கூட உப்பு, மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி சேர்த்து நல்லா அரைச்சி அதையும் அது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ அது கூட 1/2 கப் தயிர் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு பட்டர் இருந்தால் சேர்த்துக்கோங்க. கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, புதினா சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வைங்க. அப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சூப்பரான சோயா கிரேவி ரெடி. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.